வணக்கம். தெய்வீக திருமகனார் தேசிய தலைவர் புரட்சியாளர் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய 68வது வீரவணக்க நாள் பரமக்குடியிலே நடைபெற இருக்கிறது. வருடந்தோறும் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனாருடைய அந்த நினைவேந்தலில் சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அங்கே கூடுகிறோம். பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இயக்கங்களும் பலர் அங்கே கலந்து கொண்டு புரட்சியாளர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதும் தியாகியினுடைய அந்த தியாகத்தை போற்றும் விதமாக அங்கே கலந்து கொள்வதும் இயல்பாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பல லட்சம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அங்கே சங்கமிக்கிறார்கள் என்று சொன்னோமானால், தியாகிக்கு வீரவணக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னோமானால், புரட்சியாளர் தியாகி என்பவர் சாதாரண ஆள் கிடையாது. இமானுவேல் சேகரனார் அவர்கள் தன்னுடைய 18வது வயதிலேயே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்ட களத்தில் நின்று போராடியவர்தான் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றவர் தியாகி இமானுவேல் சேகரனார் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மாநாடு நடத்தியிருக்கிறார். அங்கே இரட்டை கோலை முறை இருந்தது, அதை எதிர்த்து மாநாடு நடத்தியிருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி இந்த சமூக மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் களத்திலே நின்று களமாடியவர்தான் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் என்பது யாரும் மறக்க முடியாது. தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் இராணுவத்திலே பணியாற்றுகிறார். இராணுவ விடுப்பிலே 1950 காலகட்டங்களிலே இங்கே வருகிறார். வீட்டிற்கு வரும்பொழுது, அவர் ஊருக்கு வரும்பொழுது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் படுகின்ற அவல நிலைகளை கண்டு தன்னுடைய இராணுவ பணியை துறந்துவிட்டு இங்கே மக்கள் பணி செய்ய வந்த மகத்தான தலைவர் தான் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆக அங்கே முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் நடக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்ட இமானுவேல் சேகரனார் அவர்கள் காமராசருடைய நம்பிக்கை பெற்றவராகவும் திகழ்கிறார். முதுகுளத்தூரிலே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய காலங்களிலே கலவரங்கள் ஏற்படுகிறது. இந்த கலவரத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே அமைதி கூட்டத்தை நடத்துகிறார்கள். முதுகுளத்தூர் கலவரத்தை மையப்படுத்தி அமைதி கூட்டத்திலே புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் பிரதிநிதியாக சிலர் கலந்து கொள்கிறார்கள். அதில் இமானுவேல் சேகரனார் அவர்களும் கலந்து கொள்கிறார். அங்கே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் படுகின்ற அவல நிலைகளை அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் முன்பாக இமானுவேல் சேகரனார் அவர்கள் எடுத்துரைக்கிறார். அந்த அவலநிலையை கண்டு எங்கெங்கெல்லாம் இந்த சமுதாய மக்களுக்கு அடக்குமுறை அந்த பகுதி நடக்கிறதோ அந்த அடக்குமுறைகளை விளக்கம் கொடுக்கிறார். பல்வேறுபட்ட மொழிகளிலே பேசியும் அதை விளக்கம் கொடுக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் செப்டம்பர் 10ஆம் தேதி அமைதிக்கூட்டம் நடக்கிறது. 11ஆம் தேதி மறுநாள் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை சராமரியாக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதுதான் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் அவர்கள். இவர்கள் நினைத்திருக்கலாம், ஒரு இமானுவேல் சேகரனாரை படுகொலை செய்துவிட்டால் இந்த சமுதாயத்தில் அடுத்து கேள்வி கேட்பதற்கும் அடுத்து போராடுவதற்கும் யாரும் வரமாட்டார்கள் என்று அவர் நினைத்து கூட படுகொலை செய்திருக்கிறாராம். இன்று புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் அவர்கள் அங்கே புதைக்கப்படவில்லை, பரமக்குடியிலே விதைக்கப்பட்டிருக்கிறார். பல லட்சம் இமானுவேல் சேகரனாரை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் அவர்கள். ஆக அவருடைய நினைவு நாளிலே நாம் லட்சக்கணக்கான பேர் கூடுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அங்கே கூடுகிறோம். எதற்காக கூடுகிறோம்? நம்மளுக்காக, இந்த சமூக மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்த ஒரு தியாகியினுடைய அந்த வீரத்தையும் தியாகத்தையும் நினைவுபடுத்தி இந்த மக்களுக்கும் அடுத்து வளரக்கூடிய தலைமுறைக்கும் எடுத்து கூற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூறுகிறோம். ஆனால் இமானுவேல் சேகரனார் அவர்கள் எதற்காக தன்னுடைய உயிரை பறிகொடுத்தார்? இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் விடுதலையாக வேண்டும். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும். அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் இந்த சமூக மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று பல இவர்களுடைய உரிமைக்கு கேட்டதனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இமானுவேல் சேகரனார் அவர்கள். ஆனால் தியாகியினுடைய அந்த எண்ணத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? 10 லட்சம் பேர் கூடுறோம் பரமக்குடியில். இந்த 10 லட்சம் பேரும் இந்த சமுதாய 10 லட்சம் குடும்பமும் இந்த சமுதாயத்திற்கு பின்பாக இருக்கிறதா?
இந்த 10 லட்சம் குடும்பம் எங்கே இருக்கிறது? இங்கே திராவிட கட்சிகளினுடைய பின்பாக நாம் அணிதிரளுகிறோம். அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு அணிதிரளுகிறோம். ஆக இமானுவேல் சேகரனாருடைய அந்த எண்ணத்தை நாம் ஒருவொழுதும் நிறைவேற்றவில்லை. அவர் இந்த சமூக மக்கள் திராவிட கட்சியினுடைய பின்பாக நின்று அடிமையாவதற்கா ஒரு சமூக போராளி அங்கே உயிரை விட்டான்? சொல்லுங்க வைப்பான். அப்போ அவருடைய எண்ணத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னோமானால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அரசியலாக வேண்டும் தோழர்களே. அரசியலானால் மட்டும்தான் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும், மாவீரன் பசுபதி பாண்டியனாராக இருக்கட்டும், தம்பி தீபக் பாண்டியனாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை சமூக போராளிகள் தன்னுடைய உயிரை கொடுத்தார்களோ அந்த உயிர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஆன்மாவெல்லாம் சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னோமானால் இந்த சமூகம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் இந்த மூன்றிலும் நாம் தன்னிறைவு அடைந்தால் மட்டுமே தான் நமக்காக உயிரை கொடுத்த அந்த தியாகிகளுடைய ஆன்மாக்கெல்லாம் சாந்தி அடையும். நாம் செப்டம்பர் 11ஆம் தேதி மட்டும் நல்லா கோரசமாக விசில் அடிச்சுட்டு நல்லா வண்டியில் ஏறி தொத்திக்கிட்டு இமானுவேல் சேகரன் புகழ்வாழ்னு கத்திட்டு போனால் மட்டும் இந்த சமுதாயத்தில் மாற்றம் கிடச்சிடாது. இந்த சமூக மக்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஓட்டு போடுகின்ற சமுதாயம் என்ற நிலை மாறி நாம் ஓட்டு வாங்குகின்ற சமுதாயம் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். திராவிட கட்சிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடுகிறோம். ஆனால் பட்டியல் வெளியேற்றத்திற்கு குரல் கொடுக்காத கட்சிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். தேவேந்திர குல வேளாளர் சமுதாய ஓட்டு, தேவேந்திர குல வேளாளனுடைய கோரிக்கையை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இன்று நிலைப்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அதே போன்று தேவேந்திரனுடைய வாக்கு தேவேந்திரர்களுக்கே என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும். இவைகளெல்லாம் இல்லாமல் வெறும் தியாகி நினைவு நாளிலே போய் வீர வணக்கம் செலுத்துவது ஒருபொழுதும் இந்த சமூகத்திற்கு பயனை கொடுக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். தோழர்களே, அரசியலாய் ஒன்றிணைவோம், அரசியலை வெல்வோம். கல்வி, சமுதாயம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் இந்த மூன்றிலும் எப்பொழுது நாம் தன்னிறைவு பெறுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்திற்காக உயிரை விட்ட தியாகியினுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். தோழர்களே, வணக்கம். செப்டம்பர் 11 நாம் பல லட்சம் பேர் அங்கே சங்கமிப்போம். தேவேந்திர குல வேளாளனுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.